இலங்கையின் உள்ளக விடயங்களில் ஜெனீவா பேரவை தலையிட முடியாது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் எம்பி சரத் வீரசேகர என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. இலங்கையின் மனித உரிமைகள் பற்றி கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை காசாவின் அவலநிலை தொடர்பில் ஏன் அமைதி காக்கிறது? அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் இஸ்ரேல் மேற்கொள்ளும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இலங்கை இராணுவத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஒருதலைபட்சமானது. இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடும் உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கிடையாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் இலங்கைக்கான விஜயம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் சாதாரண மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொள்ளவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றார். அங்கும் தெரிவு செய்யப்பட்ட தரப்பினரோடு தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் கடந்த காலங்கள் பற்றி அக்கறை கொள்ளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு காசாவில் இன்றைய அவலநிலை குறித்தும் அங்கு நாளாந்தம் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் பற்றியும் அமைதி காப்பது வேடிக்கையானது. ஜனநாயக மற்றும் மனித உரிமைகள் பற்றி முழு உலகுக்கும் பாடம் எடுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலின் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக விரோத செயல்களுக்கு துணை போகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சர்வதேச சமூகங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த விடயத்தில் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வால்கரின் தேவைக்கு ஏற்ப இலங்கை ஆட முடியாது. ஐநாவின் கைப்பாவை அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி கடும் விசனம் என்பதாக இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் தேவைக்கு ஏற்ப ஆட்டி வைப்பதற்கு இலங்கை ஐநாவின் கைப்பாவை அல்ல. உங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசாங்கத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தால் அதற்கு தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்திருக்கிறார். களுத்துறையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கர் டர்க்கினுடைய வருகை மற்றும் அவரது யாழ் விஜயமானது அரசாங்கம் ஐநாவின் தேவைக்கேற்ப செயற்படுகிறது என்பதை உணர்த்தியிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஆட்சி வைப்பதற்கு பல்வேறு அரச சார்பற்ற அமைப்புகள் இதற்கான உதவிகளை வழங்கியிருந்தால் பாரிய உதவி ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றன. 30 ஆண்டுகால யுத்தத்தின் நிறைவில் இராணுவ வீரர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்துவதற்கு பலரும் முயற்சித்தார்கள். குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காகவே இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் தற்போது அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான விடயமா என்ற சந்தேகம் எழுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவிக்கிறார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளிடம் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வதோ யாழ்ப்பாணம் செல்வதோ பிரச்சனை அல்ல. ஆனால் உங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசாங்கத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தால் அதற்கு நாம் தயாராக இல்லை. இலங்கை பிரஜைகள் என்ற ரீதியில் இந்த நாட்டில் இராணுவ வீரர்கள் அமைதியையும் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காகவே போராடினார்கள் என்பதை நாம் அங்கீகரிக்கின்றோம். எனவே அரசு சார்பற்ற அமைப்புகளின் தேவைகளுக்காக நாட்டை ஆட்டி வைப்பதற்கு இலங்கை ஐநாவின் கைப்பாவை இல்லை என்பதை உயர்ஸ்தானிகர் வால்கருக்கு நினைவுபடுத்துகிறோம் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி இவ்வாறு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல விமல் வீரவன்ச அவருடைய விஜயம் தொடர்பாக கருத்தொன்றை முன்வைக்கிறார். பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்த ஐநா உயர்ஸ்தானிகர் விமல் வீரவன்ச கடும் விசனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. யுத்தத்தில் விடுதலை புலிகளால் இராணுவத்தினரும் போலீசாரும் சிங்கள மக்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களின் மனித உரிமைகள் மீறப்படவில்லையா? இவர்களை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நினைவு கூறவில்லையா? நவடிந்த பிள்ளை, சைட் அல் ஹுசைன் ஆகியோரை போன்று உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்திருக்கின்றார். இவரது செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறுகிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் கடந்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். எனவே அரசாங்கத்தின் அழைப்புக்கு அமைவாகவே உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தந்தார். இலங்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர்கள் இலங்கைக்கு வருகை தருவார்கள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் நவடிந்த பிள்ளை யுத்தம் முடிவடைந்தவுடன் இலங்கைக்கு வருகை தந்தார். பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறிக்கை சமர்ப்பித்தார். அதேபோல் 2016 ஆண்டு மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர்
உயர்ஸ்தானிகர் சைட் அல் ருசைன் இலங்கைக்கு வருகை தந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுடன் சந்திப்புகளை நடத்தினார். இவருக்கு எதிராக பேரணி சென்றதாக எம் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு இன்று வரை விசாரணையில் இருக்கிறது. இவரும் இலங்கைக்கு எதிராகவே அறிக்கை சமர்ப்பித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகரான நவநீத பிள்ளை, சைட் அல் ருசைன் ஆகியோர் பின்பற்றிய கொள்கையை முழுமையாக பின்பற்றி தற்போதைய உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் விடுதலை புலிகள் அமைப்பு கொள்கையுடன் இனவாதிகளை மாத்திரமே சந்தித்தார். உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் கொடிகளை ஏந்தியவர்களோடு ஒன்றிணைந்து முன்னாள் போராளிகளின் நினைவிடங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதேபோன்று செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். இவர் எவ்வாறு நடுநிலையாக செயற்படும் என்பது அதனூடாக வெளிப்பட்டது என்பதாகவும் விமல் வீரவன்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை இவ்வாறு முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.